போதகரே, இந்த பெண் விபச்சாரி, நாங்கள் கையும் களவுமாக இவளை பிடித்தோம். இவள் விபச்சாரி, நாங்கள் கையும் களவுமாக இவளை பிடித்திருக்கிறோம். மோயிசின் சட்டப்படி, அதாவது இயேசுக்கு முன்னாடி மோசஸ் ஒரு நீதி வகுத்திருக்கிறார். மோயிசின் சட்டப்படி இவள் கல்லெறிந்து கொல்லத்தக்கவள். ஏன்னா விபச்சாரிய கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இவள் கல்லெறிந்து கொல்லத்தக்கவள். போதகரே, தாங்கள் தீர்ப்பிடும், நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு தரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டே, அவங்க நேரா பார்க்கல. இயேசு தரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டே, இப்ப அந்த அவருக்கு ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்கு. இவளை கல்லறிந்து கொல்லுங்கள்னு சொன்னா தான் போதித்த கருணையை விடணும். ஏன்னா அவர் எல்லாரையும் மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கிறாரு. அந்த கருணையை விட்டாதான் இவளை கல்லெறிஞ்சு கொல்லுங்கன்னு சொல்லலாம். கல்லெறிஞ்சு கொல்லாதீங்கன்னு சொன்னா இயேசு மேல ஒரு கேஸ் போடலாம். என்ன போடலாம்? மோயிசோட சட்டத்தை இவர் மீறாரு. சார், நம்ம கிட்ட பல பேர் நீதி கேட்டு வர்றான்னா நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக இல்ல, நம்மளை சிக்க வைக்கணும்னே வருவான். பல பேர் நம்ம கிட்ட வந்து ரொம்ப யோகியமா கேட்க வந்தானா நிஜமா நம்ம நல்லது கேட்க வரல, நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கிட்ட மாட்டிக்கணும். அந்த மாதிரி ரெண்டு பேர் கேள்வி கேட்பான். அப்படிதான் கேட்டான். பாவமே செய்யாதவன் எவனோ அவன் இவள் மீது முதல் கல் எரியட்டும் என்றார். இந்த வார்த்தை தான் பைபிள்ல ரொம்ப டாப். அங்கிருந்த முதியவர் உட்பட நகர்ந்து போனார்கள். அங்கிருந்த முதியவர் உட்பட. வயசாயிட்டதாலேயே ஒருத்தன் யோகியம் ஆயிடுவான்லாம் ஒண்ணு நிச்சயம்.